ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஆசைப்பட்டு சமைங்க சேனலில் பார்க்க போகிறது சிக்கன் பீஸா. முதல்ல பீஸா சாஸ் ரெடி பண்ணிடலாம். 4 தக்காளி ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தில் பாதி அளவு, கலருக்காக 2 காஷ்மீரி மிளகாய், பேசில், ஆரிகானோ, இட்டாலியன் சீசனிங் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது இல்லைன்னா மிக்ஸ்டு ஹர்ப் மட்டும் சேர்த்துக்கலாம். சில்லி ஃப்ளேக்ஸ் 1 டீஸ்பூன், பூண்டு 4-5 பல்லு சேர்த்து அரைச்சிக்கலாம். அரைச்ச பேஸ்ட்டு ஒரு பேனில் மாற்றிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொதிக்க விடலாம். பச்சை வாசனைலாம் போய் இந்த தண்ணியெல்லாம் வற்றி வர்ற வரைக்கும் இருக்கட்டும். உங்கள் புளிப்புக்கு தகுந்த மாதிரி டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவு இருந்தால் போதும். இது ஆறுனதும் கொஞ்சம் கெட்டியாகும். ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணிடலாம். 1 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை, 1 டீஸ்பூன் ஈஸ்ட்டு சேர்த்து கட்டி இல்லாமல் கலந்து விட்டு வெது வெதுப்பான இடத்துல வச்சிடலாம். இருக்கட்டும். பாருங்கள், நல்லா ரெடி ஆயிடுச்சு. 2 கப் மைதா, கொஞ்சமாக உப்பு சேர்த்து கலந்து விட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த ஈஸ்ட் தண்ணியை சேர்த்து பிணைஞ்சிக்கலாம். சப்பாத்தி மாவு பக்குவத்துக்கு பிணைஞ்சு எடுத்துக்கலாம். ஒட்டாமல் இருக்கிறதுக்கு மேலே எண்ணெய் சேர்த்து ஒரு ஈரத்துணியை போட்டு மூடிட்டு வெது வெதுப்பான இடத்துல வச்சிடலாம். பாருங்கள், மாவு டபுள் ஆயிடுச்சு. இதை 2ஆக பிரிச்சுக்கலாம். 2 பீஸா கிடைக்கும். இதில் கீழே மாவு சேர்த்து விரிச்சுக்கோங்க. இதை ஒரு ட்ரேயில் மாற்றிட்டு ஒரு ஃபோர்க்கு வச்சு ஃபுல்லாக குத்தி விட்டுடலாம். கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் வேகிறதுக்கு. பத்து நிமிஷம் அப்படியே விட்டுருங்க, இருக்கட்டும். பீஸா சாஸ் நல்லா நிறைய சேர்த்து எல்லா பக்கமும் தடவிக்கலாம். இதை நீங்கள் அப்படியே 10 நிமிஷம் ஓவனில் வச்சு வேக வச்சிட்டிங்கன்னா 10 நாள் வரைக்கும் கெட்டு போகாது. ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ப்ரீஹீட் பண்ண ஓவனில் 180 டிகிரி செல்சியஸில் 10 நிமிஷம் வச்சு எடுத்துக்கலாம். நாலஞ்சு பீஸ் சிக்கனை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சிக்கன் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் மிளகு சீரக பொடி,
1/2 டீஸ்பூன் மிளகாய் பொடி இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். சிக்கன் நல்லா குட்டியாக கட் பண்ணியிருக்கிறதுனால 3 நிமிஷம் மட்டும் இருந்தால் போதும், அதிலே வெந்துடும். நல்லா வெந்ததும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சிக்கனை பீஸாவில் எல்லா பக்கமும் வர்ற மாதிரி சேர்த்துக்கலாம். வெங்காயம், குடமிளகா ரெண்டையும் பெருசு பெருசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். மேலே மொசரல்லா சீஸ் சேர்த்துக்கலாம். சீசனிங்க்கு கொஞ்சமாக ஆரிகனோவும் கொஞ்சமாக பேசிலும் சேர்த்துக்கிறேன். $180°C இந்த சீஸ் உருகிற வரைக்கும் மட்டும் வச்சு எடுங்க. எனக்கு 5 நிமிஷம் ஆச்சு. உங்களுக்கு வேணும்னா சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், பீஸா ரெடி ஆயிடுச்சு.